கோவையை சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அத்தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை உறுதியளித்துள்ளார். கோவை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை ஆதரித்து பாஜக தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்தியாவிலேயே கவர்ச்சிக்கு மயங்காத தொகுதி கோவை என்றும் மீண்டும் 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடிதான் ஆட்சி அமைக்கப் போவதாகவும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து மக்கள் மத்தியில் பேசிய அண்ணாமலை, கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய பகுதி மிக முக்கியமான பகுதி. காரணம், இந்தியாவுடைய மிக முக்கியமான நம்முடைய நகை சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலும் கூட நடக்கின்ற பகுதி. நகை தொழிலாளர்களாக இருக்கட்டும், அந்த நகை சம்பந்தப்பட்ட எல்லா நுணுக்கமான வேலைகளாக இருக்கட்டும், எல்லாம் கூட இங்கே நடக்கக்கூடிய பகுதி. அதனால்தான் கோயம்புத்தூரினுடைய இந்த பகுதியை தென்னிந்தியாவுடைய மான்செஸ்டர் என்று சொல்லுவோம். நகையை பொறுத்தவரை அப்படிப்பட்ட அற்புதமான இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட, குறிப்பாக நகை உற்பத்தியில் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, கோவையை ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலமாக நகை உற்பத்தியை பொறுத்தவரை கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்போம் என்கின்ற வாக்குறுதி இருக்கக்கூடிய நகை தொழில் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலாளர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கூட இந்த நேரத்திலே நாங்கள் சொல்லிக் கொள்கின்றோம்.